சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 28ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்தில் பிழை ஏற்படலாம், சின்ன சின்ன தவறுகள் ஏற்படலாம், கன்ஃபியூஷன் ஏற்படலாம், கணக்கில் தப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பிரச்சனையாகும். வேறு பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், நம்பிக்கை உருவாகும், பல நல்ல காரியங்கள் நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது சும்மா செம்மையாக இருக்குது. எல்லாத்துலேயுமே மேன்மை 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 மட்டுமே. அருமையான நாளாக நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். புதிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது. எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணவோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிக்கிறது. எதுலேயுமே முன்னேற்றத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் பயங்கரமாக உழைப்பீங்க, ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனால் ஜெயிக்கும். அது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எழுத்து, ஓவியம், ஜோதிடம், படிப்பு, ஞானம், பாட்டு, இந்த மாதிரி பல விதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பீங்க. ஒரு கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள். அது கர்மக்கடனாக கூட இருக்கலாம். அனந்த நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும், மன சந்தோஷம் அதிகரிக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். டபுள் டக்கர் பஸ் மாதிரி 2 வீடு கீழே மேலே அந்த மாதிரி ஏதாவது கட்டுறக்கான சான்ஸ்லாம் கிடைக்கும். சில பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், பண வரவு, தீர்க்கமான நல்ல சிந்தனைகள், சூக்ஷமான சிந்தனைகள், தடைபட்டு போயிருந்த பல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. எதையாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அது நடந்துடும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும், பணவரவுகள் தாராளமாக இருக்கும், நல்ல வார்த்தையை சுபமாக பேசுவது, எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கிறது, ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எதுவுமே கன்ஃபியூஷனே இருக்காமல் எல்லாமே நம்மளால் முடியுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், பிரயாணம், சந்தோஷம், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். பயங்கர புகழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். பெருமையாக நின்று ஒரு காரியத்தை முடிப்பது, எதுலேயுமே ஜெயிக்கிறது. ஒரு சில இடங்களில் மாற்றங்கள் கூடுவது நல்லது, இடமாற்றங்கள் கூடியது நல்லது, தொழில் மாற்றங்கள் கூடியது நல்லதுங்கிற மாதிரி அமேசிங்காக இருக்க போகிறீங்க. எதுவுமே கன்ஃபியூஷனே கிடையாது. எந்த விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ செய்யணும்னு அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்.
அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். எதுலேயுமே தப்பே நடக்காமல் ஜெயிக்கக்கூடிய நாள். மன மகிழ்ச்சி மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதுலேயுமே உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். எதுலேயுமே டென்ஷன் கிடையாது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா போகிறோம் பட்டையை கலப்பக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் 10 மடங்கு உயர்வு. வேலையில் பெரிய பொருளாதாரத்தில் முன்னேற்றம். வேலையில் பெரிய பெருமை. எல்லாருமே உங்களை கொண்டாடி தீக்கிறது. இந்த மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு டவுட்டே இருக்காது. நம்மளால் முடிக்க முடியுங்கிற பயங்கர எண்ணம் கொடுக்கும். அபாரமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பிரயாணங்களில் ஜெயிக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி சும்மா பயங்கரமாக இருக்குது. பயங்கர ஆம்பிஷியஸாக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. முழுக்க தெய்வ அனுகிரகம் அதுதான் இருக்கிறதுல பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.